ஏங்க அந்த கோடு போச்சா இல்லையாங்க? என்னதான் ஆச்சு அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியலையா? ஒரு மனுஷன் கால் வைக்கிற இடம் முறை கண்ணி வெடி வைக்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, சிஸ்டத்துல வந்து ரெட்டனருள் ஒரு கோடு வாங்கி ஆசையா இந்த எடிட் பண்றதுக்கு பெரிய ஸ்கிரீன்ல இருந்தா தான் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஃப்ரெண்டு கூட சொல்லி இஎம்ஐ போட்டு வாங்கியாச்சு. நொய் போடாத இரு, பஞ்சாயத்து பேசுறேங்க. வாங்கின அன்னைக்கே அந்த கோடு வந்துருச்சு. கோடு வந்து அந்த ஏவுல ஆரம்பிக்கும் ஆன்லைன்ல. அதுலதான் அவங்க கிட்ட இப்ப கிட்டத்தட்ட 15 நாளா பேசிட்டே இருக்கோம். இன்னமும் வந்து அதுக்கு தீர்வு சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேணா நீங்க சர்வீஸ் கேளுங்கன்றாங்க. அவங்க சர்வீஸ் கேட்டா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்து எடுத்துன்னு போறோம்னாங்க, இன்னும் வரல. சர்வீஸ் சென்டர் எடுத்துன்னு வாங்கன்னு சேலம் வர சொன்னாங்க. அங்கே போனாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இங்கெல்லாம் இதை பண்டத்துலன்னு சொல்லிட்டாங்க. சேலம் எடுத்துன்னு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்டத்துலன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அந்த கார்டில் மட்டும் எதுவும் வாங்க சீரியஸா கடுப்பு தான் ஆகுது. என் ஃப்ரெண்டு கூட போன் வாங்கினான், அதே அப்படியே தான். எது வாங்கினாலும் ஆன்லைன் உஷாரா வாங்குங்க மக்களே. ஆமா சரியா ஏமாத்த. அதுக்கு பேரு இவர் வந்து நேத்து காலையில இருந்தா ஒரு மாதிரி அப்செட்டா இருந்தாரு. என்னவோ தெரியல, நார்மலா தான் இருந்தாரு. அப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு சனிக்கிழமை இதை எடுத்துட்டு வேற மானிட்டர் கொடுக்குறேன்னாங்க. ஆனா இன்னும் கொடுக்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு வேற போராடின்னு கிடக்குறான். டெய்லி 2-2 மணி நேரம் கஸ்டமருக்கு போன் பேசினேன். இந்த ஏவுல ஆரம்பிக்கிற காட்டுக்காரன் சரியான ஏமாத்துறான். அதுதான் பாருங்க. அதான் இது வந்து எல்லா வீடியோ ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே வச்சிருக்குங்க. எல்லாமே வீடியோ அனுப்பியாச்சு. ஆனா அவங்க ஏமாத்தி நிக்கிறாங்க. இது வந்து ஒன் மோர் அப்செட் ஆயிடுச்சு அவருக்கு. ஆல்ரெடி என்ன ரீசன் அது பிச்சு கொடுத்துருங்க. இது பிச்சு கொடுத்துருங்க. இது பாத்தீங்களா, அவனுக்கு ஓபன் பண்ணி கொடுத்தா அது அவர் அடிபட்டு டிப்ரெஷன்ல எதுவும் சாப்பிடணும். டிப்ரெஷன் நார்மலா தான் இருந்தாரு. ஆனா ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாரு. அது என்ன ரீசன் தெரியல. அப்புறம் ஈவினிங் போல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து கான்ஃபரன்ஸ் கால் பேசி இருந்திருக்காங்க. அதுல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார். நைட்டு வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து வீடியோ எடுக்கலாம், எப்பவுமே ஆக்டிவா மண்டேனா நார்மலா அப்படி ஒர்க் மூட் வந்துருவாரு, ஆக்டிவ் ஆயிடுவாரு. எல்லாம் எடுத்துட்டு வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேமராலாம் பாருங்க எடுத்து ரெடியா வச்சுட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, வச்சுட்டு வந்து அவர் போட்டு உட்காந்துட்டாரு. கேட்டு வாங்க வீடியோ எடுக்கலாமா என்னட்டு நான் உள்ள வந்து பார்த்தா அப்புறம் பெப்பர் பேட் உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கு பேரு விதிப்பா. ஆமா, மண்டை ஓவர் திங்கிங் பண்ணங்கன்னா என்ன தெரியுமா, வேகமா எல்லா வேலையும் செஞ்சிடணும்னு தோணும். ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே தூக்குது. ஓவர் திங்கிங் மட்டும் பண்ணவே கூடாது. அதுக்கு ரீசன் பாருங்க, எனக்கு திங்க் பண்ணி எனக்கு சொட்டை வந்துருச்சா, இப்ப இவருக்கு வருது பாருங்க. நீ என்னத்த அப்படியே திங்க் வேற பண்ண அங்க பாருங்க அவருக்கு. ஏய் இதெல்லாம் சட்ட திங்கிங் வந்து. இந்த பொண்ணுகளே இப்படித்தான், சமயம் கிடைச்சா ஊதிர் வாழ்கப்பா பிகிலு. சொட்டை இது எங்க அப்பா சொட்டை. மொத்தத்துல ஏதோ சொட்டையே ஆயிடுச்சு அவருக்கு. அதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி எதையாவது ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணிட்டே கிடப்பாரு. ஏதாவது ஒரு லூஸ் தனமா அதனால வந்து சொட்டை வந்துடும். நம்ம யோசிக்கிறத விட இங்க உலகத்துல நிறைய பேர் யோசனை பண்றாங்க. நமக்கு பாருங்க வாங்கினா இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு மாதிரி டென்ஷனா. ஆனா இதுல என்னன்னா கேர்ள்ஸ் தான் வந்து இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் நடக்கும். நார்மலா ஒரு கொஞ்ச நேரம் சிரிப்போம், உடனே டென்ஷன் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஆனா இப்பெல்லாம் பாய்ஸும் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாய்ஸ் வந்து எந்த ஃபீலிங்ஸும் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. எதுவா இருந்தாலும் உள்ள வச்சிருப்பாங்க அப்படின்னு. இப்ப எல்லாருமே காட்ட ஆரம்பிச்சனால அதோட விளைவு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. 10 நிமிஷம் நல்லா இருக்காரு, 5 நிமிஷம் லூஸ் மாதிரி. அதுதான் முன்னே சொல்லிட்டு இல்ல, அதெல்லாம் ஓவர் திங்கிங் தான் காரணம். நான் கெட்டு போறது, அதாவது நான் இல்ல உலகத்துல முக்காவாசி பேர் கெட்டு போறதுக்கு ஓவர் திங்கிங். அதாவது ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்க நடந்துருக்குது. அது வந்து இந்த போன் யூஸ் பண்றத ஃபர்ஸ்ட் போன் யூஸ் பண்றதுனால அது அதே மாதிரிதான் பண்ணும். என்னது அந்த டோபமைனா என்ன, அது அந்த அதை பார்த்து அதுலயே சந்தோஷம் வந்துருது. அதனால வேலை எதுவும் செய்யறதுக்கே முடியுது. நைட் எல்லாம் வந்து போன் போட்டு விட்டுதான் தூங்குவாரு. அது ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்கும். நம்ம தூங்கலாம் தூங்கலாம் இவரு அதை போட்டு விட்டு உட்காந்துக்குவாரு. போன் பாக்கலன்னா இவன் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து எப்படியோ 50-60 வயசுல செத்து போயிருக்காங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கம்பெனி இதெல்லாமன்னு தோணுவா. அதெல்லாம் யோசிக்க கூடாதுன்றதுக்காக போன் போட்டுக்கிறது. பாத்தீங்களா, இவளான் இருந்தா பிரச்சனையே இல்லை. என் மாமா சொல்லுவாரு, அதுக்காக எத்தனை நாள் குழந்தையா இருக்க முடியும்? ஐ மீன் மாமா பெங்களூர்ல இருக்கிறார். சரி, அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அப்செட்டான டைம்ல என்ன யாரு கூட பேசி ரிலாக்ஸ் ஆவீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணி பேசுவேன், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இவரும் அந்த மாதிரி ஃபோன் பேசி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாலும் நம்ம மறுபடியும் அதுலயே இருக்காரு. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. உலகத்துல நம்மளை விட 1008 பிரச்சனை இருக்கிறவங்கள கீறாங்க. இந்த ஓவர் திங்கிங் பண்றது தாங்க பிரச்சனையே. இப்ப அது ஏதாச்சும் கீறாங்க.
ஒருத்தியே போதும் நம்ம டென்ஷன் பண்றதுக்கு. இல்ல ஸ்லாங் பாருங்க, கீழாங்க. எப்படி சொல்லுவீங்க நீங்க? இருக்காங்க அப்படித்தானே சொல்லுவோம். நாங்களாம் கீராங்கன்னு தான் சொல்லுவோம். கீராங்க. அப்புறம் என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. அதான் திங்க் பண்ணினே இருந்தாங்கன்னா கடுப்பாகும். அதனால எதுவுமே செய்ய பண்ணாதீங்க, முடியாது. பண்ணுங்க. டக்குன்னு ஒரு செகண்ட்ல அதை செஞ்சிடலான்னு தோணும், ஒரு செகண்ட்ல இது எப்படி செய்யறதுன்னு தோணும். அப்படியே திங்க் பண்ணி அது என்ன சயின்டிஸ்ட்லாம் அதான் சொல்றாங்க, ஓவரா திங்க் பண்ணாத, இந்த ஒரு பையனை வச்சுக்கின்னு நான் முதல்ல உருப்புன்னு நினைச்சா இவ விட மாட்டான், ரெண்டாவது உருப்புன்னு நினைச்சா இவ விட மாட்டான், மூணாவது போன போடு எல்லா உருப்பு மத்தவங்க மேலதான் குறை சொல்லணும், நம்ம மேல என்னைக்கும் குறை சொல்ற அளவுக்கு இல்லையா இருக்குது. சார் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாரு, வந்ததும் அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம அவன் வந்து அந்த ஸ்கூல் போற 1 மணி நேரத்துல நம்ம வீடியோ தான் எடுக்க முடிஞ்சா எடுக்கலாம், அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன வருவாங்க போலாம். வீடியோ எடிட் பண்ணாலும் சரி, வீடியோ எடுக்கிறதுனாலும் சரி விடவே மாட்டான். இதுல என்ன ஒரு பயம்னா, நம்ம இப்ப வீடு பார்க்க போறோம் இல்லையா, மாத்த போறோம் இல்லையா, இப்படி வச்சு சமாளிக்க போறோம்னு தான் தெரியல. ஆமா, ஏதாச்சும் ரொம்ப சேட்டை பண்ணா இவங்க மாமா கூப்பிட்டு விட்டுருவோம். அதான் ஆல்ரெடி அந்த தம்பி வந்து பர்த்டே வீடியோல வந்திருப்பாரு இல்லையா, அப்போ அவனை கூப்பிட்டு விட்டு அவன் சமாளிச்சிருவான். அங்க போறதுனால அவனும் அதிகமா வரமாட்டான். என் தலையில விழுந்ததுதான் இதெல்லாம், இவ கண்டுக்க மாட்டா. நைட் ஆயிடுச்சுன்னா சாணி மடாட்ட தூங்குறா, என்ன உங்களுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறா. அப்படிலாம் சொல்லாதீங்க, சும்மாவே கழுவுவாங்க என்ன. பிறந்ததுல இருந்து நைட் ஆயிடுச்சு என்னதை கோத்து விட்டுறான். அதுக்கு ரீசன் என்னன்னா, இவன் வந்து எப்படி பார்த்தாலும் அவர் இல்லாம தூங்க மாட்டான். அதனால நான் இருந்தா மட்டும் என்ன பிரயோஜனம், அவர் தானே பார்த்தாகணும். நானும் ஆட்டு வந்தா, இவர் அப்படி இவரு தான் ஆட்டுவாங்க மாதிரி சொல்றாரு பாருங்க, அப்படியெல்லாம் நம்பாதீங்க. நானும் ஆட்டுவேன், இவரு ஆட்டுவாரு. ஆனா இவன் வந்து ரொம்ப அட்டாச்சு வந்து அவர் கூட தான். அதனால சரி நான் அவர் ப்ராப்பர்ட்டியில விட்டுறது, அவ்வளவுதான். ஓம் சக்தி வேற கோயில் மாலை போட வேண்டியது. ஆமா, இது வந்து ஒரு புது அப்டேட். நம்ம வந்து கோயிலுக்கு மாலை போடலாம். நாளைக்கு வந்து ஒகேனக்கல் போயிட்டு குளிச்சுட்டு எடுத்து ஆகணும், வேற வழி இல்லையே. இந்த கோயிலுக்கு போறதுல கன்ஃபார்ம் தான். ஏன்னா நம்ம போன வருஷமே வந்து ரெனிஸ்கான வேண்டுதல் தான் இது. போன வருஷமே நம்ம பண்ண வேண்டியது. முக்கியமா இந்த யூடியூப் நம்ம இங்க வந்த ஊருக்கு வந்ததுல இருந்து சம்பாரிச்சு ஒரு 3 லட்ச ரூபா சீட்டு தாங்க போட்டேன். அந்த சீட்டையும் ஒருத்தன் ஏமாத்திட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறான், மண்டை காயுது. அவனால தான் எனக்கு ப்ரெஷர் ஆகுறதே. போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க எத்தனை வாட்டி போன் பண்ணியிருக்கேன்னு. எல்லாரும் பண்ணுவாங்கன்னா இவர் வந்து சீட்டுக்காரங்களை நினைச்சு ஃபீல் பண்ணி ஒரு வழி கடுப்பாகுதுங்க. நான் உருப்படியா நமக்குன்னு சேவ் பண்ணலாம்னு நினைச்சது அது ஒண்ணுதான். ஆனா அது ஒண்ணும் அதையும் ஏமாத்திட்டான். ஃபர்ஸ்ட் நமக்கு டிப்ரஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசனே அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சீட் வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி காட்டுப்பாது. நேம் வேணா இங்க பாருங்க எவ்வளவு போன் பண்ணியிருக்கேன்னு. எல்லாமே போன் தான். ரிங் ஆகும் வாட்ஸ்அப்ல நார்மல் ஆஃப் பண்ணி வச்சுட்டா. ஆனா இது செம்ம கடுப்பாகுது. சீட்டு போறவங்களாம் கொஞ்சம் நல்லவங்கள பார்த்து போடுங்க. இன்னும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்பிக்கைன்ற பேர்ல தான் போட்டேன் இப்படின்னு. நான் தான் என் லைஃப்லயே சேவிங் பண்ணலான்னு கட்டின சீட் அது இதுதான். அதாவது இவருக்குன்னு நான் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ண விஷயம் அது வந்து கைமீறி போயிடுச்சு. அதனால ஃபேமிலியோட அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நல்லா வச்சிருக்காங்க, நிறைய சொத்து எல்லாம் வச்சிருக்காங்க, நேட் பண்ணி வச்சுக்கினாங்க. சத்தியமா இந்த வீடியோ போட்டா காசு கொடுக்கணும் கொடுக்க மாட்டான்னு கூட தெரியல. ஆதங்கத்துல எல்லாம் சொல்லி அப்புறம் கொடுக்க வேண்டியது கூட கொடுக்காம போயிருவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா என்னன்னா நம்ம நேரம் அவ்வளவுதான் யோசிக்கிறதோடு வேற எதுவும் இல்லை. இருங்க, இது தப்பு சொல்லி ஒன்றும் பட்டம் போடுறது கிடையாது. சரி, ஓகே.